நம்ம சின்ன குழந்தையா இருந்தா நம்ம எப்படி இருக்கோம், அந்த இடைகள் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி ஐயா சொல்றாங்க. சிசு பருவத்தில் அப்பருவத்திற்கு உயிர் நோய்கள் ஏதும் வராமல், குழந்தையாக எல்லாத்துக்கும் நோய் வரும் இல்லையா? இப்ப பாரு சரி பிடிச்சிக்கல, ஐயாவுக்கு நோய் வரவே கிடையாது. நான் எழுதல, புதுசா இருந்தவங்க ஏதோ வளராக விரும்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. கீழே நூலுக்கு எடுத்து வைப்பாங்க. ஐயா விண்ணப்பத்திலே சொல்றாரு எந்த நோயும் வரல. அடுத்து குமார பருவம், அந்த வயசுல என்ன பண்ணுவோம்? விளையாட்டு, சிறு சண்டை, சிறு குறும்பு முதலில் ஏதுமின்றி அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்காரு ஐயா? இளங்கணிக்கு இருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதவம் செய்தல், தெய்வம் வராதல், பிறவுயிர் கிறந்தல், பெருங்குணம் பற்றல், பாடி பணிகள், பக்தி செய்தல், இதை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரு. இப்ப எனக்கு நீங்க ஞானம் வந்தது இன்னைக்கு, எப்பயோ ஐயோ நம்ம வாழ்க்கை தப்பா போயிடும் சொல்லி எல்லாம் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இவங்க ஐயா அருளாளர் அப்படி கிடையாது. பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த திருவள்ளுவர் சமதால பிறக்கிறாங்க. உலகின் வாழ்க்கை வாழ கிடையாது. அடுத்து சொல்றாரு ஜாதி மதம் சமயம் எல்லாம் போயின்னா அப்பயே ஐயா உணர்த்திட்டாங்க. நம்மளுக்கு சொன்னது கடைசியா சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் விண்ணப்பத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா விண்ணப்பத்துல அப்பயே சொல்லிட்டாரு ஜாதி மதம் சமயம் எல்லாம் போயின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்திட்டாருன்னு சொல்றாரு. அடுத்து வாலிப பருவத்தில், வாலிப பருவத்தில் என்ன நம்ம சேட்டை பண்ணுவோம்? அப்பருவத்திற்குரிய இச்சைகள் ஏதுமின்றி, அந்த இச்சைகள் எனக்கு இல்லாம கடவுள் ஒருவரே என்கின்ற மெய்யறிவு எனக்கு அப்ப கொடுத்துட்டாரு கடவுள். அந்த சின்ன வயசுல அவர் சேட்டைகள் அந்த எதுவுமே நான் பண்ணவே இல்லை. அடுத்து பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை முதல் எவ்வித ஆசைகளும் அணுவளவும் இல்லாதிருந்தால் இதுவே எனக்கு இறைவன் கொடுத்தாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா உயிர்களையும் பொதுவாய் பார்த்து அவ்வுயிர்களுக்கெல்லாம் இன்பமடைதல் வேண்டும் என்ற கருணை நம் முயற்சியை பெற வைத்து சுத்த சன்மார்க்க தனியில் ஒன்றையே இறைவனால் பயிற்றுவிக்கப்படுவது. அப்ப என்ன பண்ணாரு? அப்பயே ஐயா சுத்த சன்மார்க்கம் தான் உலகத்துக்கு கொடுக்கணும்னு கடவுள் அனுப்பிச்சிட்டாரு. இருந்தா நம்ம உலகத்துல வந்ததுக்காக சில விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்தையும் போய் கடைசியில சுத்த சன்மார்க்க சொன்னாரு. அப்ப இதுவே சாட்சி இறைவன் அந்த அருளாளன் உதிக்கப்பட்டாருன்னு சொல்லி. அடுத்து நான் சிதம்பரத்தை பத்தி போக சொன்னேன். இது நீங்க வரலாறு படிச்சிருக்கலாம். ஐயா குழந்தையா இருக்கும்போது அந்த சிதம்பரம் பகுதியில் எப்படி ஒரு குழந்தை பிறந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு குழந்தை பிறந்தா கோயிலுக்கு கூட்டு போவாங்க. சிதம்பரம் பகுதியில் இருந்தப்ப அப்ப ஐயா கொண்டு போய் சிதம்பரத்தை கூட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அங்க டீச்சர் அந்த சிதம்பர ரகசியம் நிறைய பேர் பார்த்துக்கலாம். வெளியாக காட்டிய இடம்னு பாத்தீங்கன்னா அதாவது பஞ்சபூத ஸ்தலத்துல ஆகாய ஸ்தலம் சிதம்பர ஸ்தலம். அதுல வெளியாக இறைவனை வெளியா காட்டுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம். அந்த அன்னைக்கு அந்த சிதம்பர தரிசனத்தை காட்டும் போது அன்னைக்கு ஐயா சிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சாட்சி பாத்தீங்கன்னா ஐயா பாடவே இருக்கு. தாய் முதலோடு சிறிய பருவமதி பிள்ளை தளத்திடையே திரைநோக்கி தரிசித்த போதெல்லாம் தெய்வகை மேல் காட்டாரு என்றெல்லாம் வெளியாக காட்டிய மெய் உருவாம் பொருளையும் அப்ப ஐயா சாட்சியை சொல்லிக்கிறாங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நல்லா நடந்திருக்கும். நம்ம ஸ்டார்ட் ஆகிறது நேரம் வந்துடும். ஐயா பாத்தீங்கன்னா சென்னையில வாழ்ந்தாங்க. முக்கியமா பாருங்க ஐயாவோட இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் ஞானிகளும் யோகிகள் எங்க இருப்பாங்க? காடுகள்ல, மலைகள்ல, புகைகள்ல ஒதுங்கிதான் இருப்பாங்க இல்லையா? ஐயாவோட வரலாறே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தனித்து இருந்தாங்க. மக்களோட ஒட்ட மாட்டாங்க. ஆனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாக இருந்து ஆனா கூட இருந்த தொழுது வேதாய முதலியார் கூட தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஐயா அடைய போறாரு. அதுதான் மிகப்பெரிய ரசிகை. ஐயா ஒரு கொள்கை சொல்வாரு, தன்னை காட்டாத ஒளித்தலே சன்மார்க்கம், சன்மார்க்கம் அடையாளம் சொல்றாரு. உன்னை காட்டிக்கிட்டியா தானமா தன்முனைப்பு என்ன பண்ணும்? தன்னை காட்டதான் சொல்லும். இப்ப இங்க சொல்லுவேன் என்ன பேர் இந்த மாதிரி எம்சி நல்ல பேர் சொல்ல மாட்டாங்களா, நல்லா பேசினா சொல்ல மாட்டாங்களா, அப்படிதான் மனசு தன்முனைப்பு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த தன்முனைப்பே அங்க சுத்தமா என்ன சொல்றதுன்னா அழிச்சிருது. அங்க எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கவும் பாத்தீங்கன்னா ஐயா அந்த கூட எல்லாரும் கூட வாழ்ந்தாவோட சுத்தமா ஐயா தன்னை காட்டிக்கவே இல்லை. ஐயா மண்ணை தொட்டாலே தங்கமாயிரு இது செஞ்சோட காட்டிக்கிறாரு. ஆனா அப்பையும் பாருங்க தன்னோட கடிதத்துல எழுதுறாரு, தனக்கு ஒரு வெள்ளை துணி வேணும்னு சொல்லிட்டு கடிதத்துல எழுதி அனுப்புறாரு. தயவு செய்து எனக்கு ஒரு துணி வாங்கிட்டாங்க, அந்த காசு நான் வாய்ப்பு கிடைச்சா கொடுக்குறேன், ஒரு துணி கொடுத்தீங்கன்னா நான் 9 லட்சம் துணியோட எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு. ஆனா ஐயா மண்ணை தொட்டாதான் பொண்ணு ஆயிடுச்சு. ஒரு முறை மண்ணை தொட்டா பொண்ணா சாட்சியை பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் அந்த மண்ணை அதாவது தங்க இருமலை தங்கமாக்குறத வித்தியை கத்துக்கிறதுக்காக செலவழிச்சு தன்னோட சொத்தெல்லாம் முழுவதும் அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிறாரு, வள்ளல் பெருமானம் சென்னையில வந்தப்ப நம்ம வீட்டுடைய நடக்கும்போது போய் காலில் இருந்து அழுகிறாரு. ஐயா இவங்க செத்தெல்லாம் போச்சு, வறுமையில இருக்கிறோம், ஏதாவது அருள் புரியுங்க, எனக்கு இந்த வித்தியை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே உள்ள போய் ஒரு கண்ணாடி டம்ளர், அந்த கண்ணில் ஒரு வசதியான கண்ணாடி டம்ளர் எடுத்து வைக்க சொல்லி தண்ணியை ஊற்றுன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஐயா அங்க நின்று இருந்த இடத்துல இருந்து மண் எடுத்து அந்த தண்ணியில போடுன்னு சொன்னாங்க. தண்ணியில போட்டு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா தண்ணியை தாண்டி தங்கமா விழுந்துருக்கு. உடனே ஐயா இந்த வித்தியாசம் சொல்லிட்டாங்க. உடனே சொன்னாங்க, வித்தை ரொம்ப ஈஸி, ஆனா அவனுக்கு பொன்னாசை இருக்கக்கூடாது. நிச்சயத்தவனுக்கு தங்கத்தை செய்ய முடியும், ஆனா அவனுக்கு தங்க ஆசை
இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஐயாவோட ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு இருக்குன்னா, மக்களோட மக்களா வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்து ஆனா மிகப்பெரிய நிலையா இருக்கிறாங்க. அப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. சென்னை போனீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கு நீங்க போய் பார்க்கலாம். அடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயதிலேயே ஐயா வந்து ஓதாது உணர்ந்தவங்க. ஓதாது உணர்ந்தெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நிறைய நூல்கள் படிக்கிறீங்க இல்லையா, நிறைய புத்தகம்லாம் படிக்கணும். இந்த புத்தகம் எல்லாம் உள்ள இருந்து வெளியே வந்ததா இல்ல வெளியே இருந்து உள்ள வந்ததா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு புத்தகம் எடுக்கிறீங்க, இந்த புத்தகத்தை படிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றேன். இப்ப எனக்கு இந்த புத்தகத்தோட விஷயம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? வெளியே இருந்து உள்ள போயிருக்கேன். ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த புத்தக விஷயங்கள் எல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த விஷயம் எங்க இருந்து வந்தது? வெளியே இருந்து உள்ள. சரி, இந்த நூல் எங்க இருந்து வந்தது? ஒருத்தரோட உள்ளத்துல இருந்து வந்தது. ஓதாது உள்ள எல்லாமே இருக்கு, வெளியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐயாவே சொல்லுவாரு, ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவர் ஒரு கணக்கு எழுதிக்கிறார். அந்த கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 டன் 1000 டன் புக்ஸ் ஒரு ஜென்மத்துல 1000 ஜென்மத்துல நீங்க படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தை ஒரு நொடியில ஒரு பொழுதுல உங்களால நினைவு கூர்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஓதாது உணர்ந்தவங்க. ஐயா ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு வச்சாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலே அகத்தியர் முதற்கொண்டு பெரிய பெரிய சித்தர்கள் சொல்லக்கூடிய நூல்கள் எல்லா பாடங்களையும் மனப்பாடமா சொல்லக்கூடிய சக்தியை பெற்றிருந்தாரு. அடுத்து வந்து பெருமான் எழுதிய அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லுவார் பாருங்க, ஓதாது உணர்ந்த பெருமான். இன்னைக்கு வந்து சயின்ஸ்ல சொல்றாங்க எத்தனையோ வெளிகள் எத்தனையோ அண்டங்கள் என்னென்னமோ பூமியில இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. ஆனா ஐயா இன்னைக்கு உலகலாம்ன்ற ஒரு விஷயத்துக்கு விடிய விடிய பேசிட்டு அப்பயே 2309 உலகத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. அதோட ஐயா முடிக்கல, இத விரிசா இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் டயர்டாக போயிட்டாரு. அந்த வயசுலயே பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போதே அந்த உலகலாம்ன்றது விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சின்ன நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேசார்பாடியில நிகழ்வு நடந்தது. பாம்பு அப்படின்ற விஷயம் ஒரு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பாத்தீங்கன்னா 2 பாம்பு பின்ன மாதிரி ஒரு சிலைகள் இருக்கு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் அதுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கோம். அதோட உள்ளர்த்தம் நமக்கு தெரியல. குண்டலி சக்தினா பாம்பை தான் சொல்லுவாங்க. பாம்பு எதுக்கு சொல்றாங்கன்னா, பாம்போட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பாம்புக்கு காது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா கண்ணால கேட்கும். கட் செவின்னு சொல்லுவாங்க. கண்ணும் செவியும் ஒரே ஒரு. அடுத்து இருக்கிறதே வந்து ரொம்ப சென்சிட்டிவான, யார் ஆன்மீகத்துல உணர்வு ரீதியா ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது அவங்க இருக்கிற ஏரியால இயல்பா பாம்பு சுத்த ஆரம்பிச்சுவாங்க. அவங்கள ஒண்ணு செய்யாது பாம்பு. அந்த சாட்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே ஐயா ஒரு மிகப்பெரிய அருளாளர் ஞானி. அதுக்கு சாட்சியை பாத்தீங்கன்னா பாம்பு ஒன்றும் செய்யல. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம பாம்பு தேடு எதை பார்த்தாலும் என்ன நம்ம பயந்து ஓடும், ஐயோ கடிச்சிருக்கும் ஓடும். ஆனா தன்னை உணர்ந்த ஞானிகளுக்கு எதுவுமே நடக்காது. புத்தரோட வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில சமீபத்துல பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஞானி வாழ்ந்தார். அவர் ஜபம் பண்ணும்போது சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்றாங்கன்னு என்ன பண்ணாரு, இறைவன் பிரார்த்தனை பண்ணாரு, இறைவன் தொந்தரவு பண்றதை நிப்பாட்டணும், இதை கூட அதுக்கு மக்கள் என்ன தொந்தரவு பண்றாங்கன்னு பிரார்த்தனை பண்ணேன். அடுத்த நாள் கிளம்பி ஜபத்துல பார்த்துருக்காரு. 2 சிங்கம் அவர் காவல் கொடுத்து உட்காந்துச்சு. என்ன பாத்தீங்க? 2 சிங்கம் காவல் வந்து உட்காந்துச்சு. சிங்கம் எதுவுமே செய்யல, அவர் சுத்தி இருக்கவங்க ஒன்றும் செய்யல. அவர் தவறு செஞ்சு போயிட்டாலும் சிங்கம் போயிடும். அப்ப என்னைக்கு உங்களை உணர்ந்துறீங்களோ எல்லாருமே நினைச்சிருக்கீங்களோ சிங்கம் புலி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நாய்க்கு. சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஐயாக்கு அந்த நிகழ்வு நடந்தது. இது வந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சென்னையில வந்து ஐயா வாரத்துல பாத்தீங்கன்னா திருவொற்றியூருக்கு தினசரி தரிசனம் பண்றதுக்காக ஐயா போவாங்க. தரிசனம் பண்ண போகும்போது ஒரு தெருவழியை நடந்து போகும்போது அங்க வந்து விட்டோபா சாமி ஒருத்தவங்க நிர்வாண துறவியவர். அவர் போறவங்க நாய் போகுது நரி போகுதுன்னு கரெக்டா சொல்லுவாரு. இப்ப நான் போன நாய் வரும் என் போன எடுத்து இல்ல. நாய் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து 2 நாய் சண்டை போட்டு பாருங்க. ஒரு நாய் குறைச்சுன்னா மறுபடியும் நாய் என்ன பண்ணும்? பரவாயில்ல, நான் பக்குவப்படுறேன், நான் திருப்பி படைக்க நாய் போகும். மறுபடியும் நாய் என்ன பண்ணும்? அந்த நாய் குறைக்கும், மறுபடியும் இந்த நாய் குறைக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ற பாருங்க, ஏதாவது நம்ம ஒருத்தர் பண்ணிட்டாங்க என்ன நினைக்கிறோம்? வழி வாங்க உணர்வு, அவனை ஏதாவது பண்ணிடணும், உடனே சண்டை போட குறைக்கிறது, அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும் பாருங்க. அதை நாயின்னு சொல்லுவாங்க நம்ம. அப்ப அந்த மாதிரி அங்க குறுக்க போற வரவங்க என்ன சொல்லுவாரு, நரி மாதிரி கொண்டு நரின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு ஞானி வந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது வெளியே இந்த உடம்ப பார்க்க மாட்டாங்க. அவங்க உள்ள அவங்க 3 வீக் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிடும் எப்படி நம்ம மறைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் பைத்தியம் சொன்னாங்க. ஒரு முறை வள்ளல் பெருமான் எப்பயுமே ஒரு வேற திருவடியை போவார். அன்னைக்கு இந்த திருவடியை போகும்போது வள்ளல் பெருமானை பார்த்து முத என்ன சொன்னாங்கன்னா, உத்தம மனிதன் போறான்னு சொன்னாங்க. அது இல்லாம நிர்வாணமா உட்கார்ந்து இருந்த வரைக்கும் எந்திரிச்சு தன்னோட நிர்வாண கோலத்தை மறைச்சிட்டு நின்னோடனே ஐயா வந்து அங்க போய் பேசி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா அடுத்த நாள் காலையில அந்த சுவாமி அங்க கிடையாது.
ஆனா இன்னைக்கு அவரோட சுவாமி சமாதி வந்து வேலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கு, விட்டோபா சாமி சொல்லி அவர் சமாதி அங்க வேலூர் பக்கத்தாங்க. ஒரு ஞானிக்கே என்ன அவர் எல்லாரும் தொடர்ந்து ஒரு ஞானிக்கே வந்து ஒரு அருள் செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம பெருமன்றது இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு விஷயம் தெரியல, சென்னையில கூட இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தி இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இலக்கியத்தை கத்துக்கிட்டாங்க, பாடல் கேட்ட எழுதிட்டாங்க, இதுதான் சுத்தி சுத்தி வந்தாங்களே தவிர ஐயா தன்னை ஒரு பொழுது காட்டவே கிடையாது. இதே மாதிரி ஞானத்தை கூட எனக்கு மரண விழாக்கள் கொடுக்கவே இல்லை, ஐயா காட்டிக்கவே கிடையாது கடைசி வரைக்கும். அடுத்து சென்னை வாழ்க்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. தேட்டியில சென்னையில இருந்தா என் மனசு வந்து இந்த மாதிரி ஆடம்பரமா இருக்குன்னு சொல்லிட்டு கல்வியை நோக்கி அப்ப ஐயா பார்த்து வெளியே வராங்க. ஐயா நேரா வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் வந்து சில நாட்கள் தங்கி இருக்காங்க. சிதம்பரத்துல இருக்கும் போது வந்து கருங்குடியில பக்கத்துல மணியக்கார வீட்டுல வந்து அங்க தங்குறாங்க. இந்த வீட்டுக்கு என்ன ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா, கருங்குடியில முதல் வடலூரோட ஐயா உட்காரல, கருங்குடின்ற கிராமத்துல இருந்து ஐயா உட்காராங்க. இந்த அறையில தான் வந்து அதிக நாட்கள் ஐயா வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 9 வருடம் ஐயா வாழ்ந்தாங்க. தூக்கம் வருதா? கண்ணு சிவப்பாயிருச்சு. சரி, அப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா 1958 இருந்து 1967 வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. இங்கதான் ஐயாவோட அடுத்த டைனஸ் ஆரம்பிக்குது. சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவிக்கிறார். இங்க இருக்கும்போது திருமுறைகள் எழுதப்படுறாங்க. இங்க இருக்கும்போது ஐயாவோட தேகத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. எப்படி சோதிச்சு பார்த்துட்டு வராங்கன்னா, இது வரலாறு கிடையாது, செவி வழி செய்தி. அந்த கிராமத்து மக்கள் அங்க ஒரு கம்மாக்கார இருக்காங்க, அந்த ஏழு பக்கம் ஐயா எப்பயுமே தனியா அங்க போயிடுவாங்க, யார் மக்களோட கலக்க மாட்டாங்க. அங்க இருக்கும்போது பசங்க மாடு வச்சுக்கிட்டு ஆடு வச்சுக்கிட்டு பசங்கள்கிட்ட சொல்லி அந்த தடி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த குச்சியை வச்சு தன்னை அடிக்க சொல்லுவாங்க. அடிச்சாங்கன்னா குச்சி இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வெளியே வரும். இது சோதிச்சு பார்த்துருக்காரு. அது இல்லாம அந்த நேரங்களில் எத்தனையோ மக்கள் வந்தவர்கள் நோய் கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதம் எல்லாம் அதெல்லாம் நடந்தது. 9 வருஷம் நிறைய பேர் இருந்தாங்க. மிகப்பெரிய இருந்தாங்க. தண்ணீரை விளக்கரிச்ச இடம், அவர் தண்ணியோட எண்ணெயை மாத்திட்டாரு. அந்த அளவுக்கு அற்புதமான இடம். அப்ப நீங்க கருவி போனா தயவுசெய்து போய் பாருங்க. அங்க இருக்கும் போதே என்ன பண்றாரு, சுத்த சன்மார்க்க சங்கத்தை கடலூர்ல இருந்து அப்புறம் கடலூருக்கு தொடர்பு அப்புறம் வடலூர்ல ஐயா வந்து நிறுவுறாங்க. அங்க இருந்து தர்மசாலை அங்க இருந்து நிறுவுறாங்க ஐயா. இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட வரலாறு நிறைய நிகழ்வு நடக்குது. ஒரு முறை திருவருட்பாவை வந்து ஜாதி மத சமயம் போய் எல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து திருவருட்பா மறுப்பான்ற ஒரு பிரதி இருக்கு, அது வெளியே தெரியாத புத்தகம். அந்த புத்தகத்துல சமீபத்தில் நான் படிச்ச போது பாத்தீங்கன்னா என்ன ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐயா வாழ்ந்த காலத்துல தேவார திருவாசகத்துக்கு அடுத்து திருவருட்பாவை தான் பாடி இருக்கிறாங்க. அம்பலத்தரசி பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. எங்க பஜனை நடந்தாலும் கோயில் போனா அம்பலத்தரசி தான் பாடப்பட்டிருக்குது. பயந்துட்டாங்க சமயவாதிக்கு, யாரு அது வெறும் வெள்ளதாடவர் போட்டிருக்கிறாரு, சடங்குகள் செய்ய மாட்டாரு. அடுத்து இன்னொரு ஒரு ரகசியம் சொன்னாரு, பெண்களுக்கும் யோகா முதலே சகாய சாதனைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஐயா எழுதுறாரு. எல்லாம் சொன்னாங்க ஐயா ரைட்டிங் கொடுத்து பெண்களுக்கு யோகம் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஐயா. இதெல்லாம் சொன்னோடனே அங்க இருக்கிறவங்களால சமயம் தாங்க முடியல. ஆறுமுகனாளர்ன்ற ஒரு இலங்கையில வந்த யாழ்ப்பாணம் வச்சு ஐயா அவரு நல்ல உண்மை தெரிஞ்சது. உண்மையில யாழ்ப்பாணம் நாவலர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தோம். இல்லாதவங்க நம்ம கோர்ட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில அங்க போய் கோர்ட்ல பண்ணிட்டாங்க. கோர்ட்ல என்ன சொல்றது, கட்சி வந்துருச்சு, எல்லாம் நிக்கிறாங்க. ராமலிங்க பரதேசி ஐயாவை ராமலிங்க பரதேசி தான் கூப்பிடுவாங்க. ராமலிங்க பரதேசி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டப்ப கூப்பிடுற 10 நிமிஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஐயா கடவுள்ல கிடையாது. ஐயா வந்து எங்க இருக்கிறாங்க, கருங்குடியில இருக்கிறாங்க. கருங்குடியில எல்லாரும் பேசிட்டு சொல்றாங்க, ஐயா நம்ம கடவுள் போலாம் இருந்தாலும் சொல்லிட்டாரு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க சுத்தி கண்மலை என்ன சொன்னாரு, எல்லாம் கண்ணப்படுன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல அந்த மரவோட இன்னும் இருக்குது. அந்த மரத்துல ஐயா அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க இருந்து அப்படியே எங்கே சொல்ல வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஐயா சொல்ல வரேன், அது திருவள்ளுவர் சமம் ஒரு ஒளி குழம்பே உள்ள நுழையுது. என்ன பண்ணாங்க, வெள்ளக்காரன் ஜட்ஜ் எந்திரிச்சுட்டாங்க, வெள்ளக்காரன் ஜட்ஜும் எந்திரிச்சுட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க. அதுல உண்மையிலே ஆரம்பம் நல்ல மனுஷன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு சொல்லி அந்த வெள்ளக்காரங்க தோணி இருக்கு பாருங்க, அதை கவனிச்சுட்டாரு. சரி எல்லாரும் நிக்க சொல்லிட்டு எல்லாரும் மரியாதை பண்ணாங்க. சரி எதிர்வாதியா நீங்க எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, ஒரு உத்தம மனிதனையும் ஒரு பெரிய அருளாளரையும் பார்க்கணும்னா எங்களோட மரபு எழுந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உங்க வாயிலே ஒரு உத்தம மனிதன் ஒரு அருளாளர் சொல்லும் போது அவர் வாயில நறுப்பம் எப்படி இருக்கும், நறுப்பம் கிடையாது. கேஸ் போயிடுச்சு. ஐயா பாருங்க, நம்ம ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னு நம்ம 1000 வாதம் பண்ணோம், ஐயா பேசவே கிடையாது. வந்து இப்படி நின்னாரு, கேஸ் முடிஞ்சது, திரும்பி அப்படியே போய்கிட்டே இருந்தாரு. அதான் திருவள்ளுவர் சம்மதம்ன்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான, இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பெரிய அந்த காலத்துல அஷ்டாவதின்னு சொல்லுவாங்க. அஷ்டாவதி இப்ப நமக்குலாம் ஒரு மொழி தெரியும், 2 மொழி தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 8 காரியத்தை செய்வாங்க. ஒரே நேரத்துல இப்ப நான் ஏதோ 4 கிலோமீட்டர் பல்லவரம் கைப்படிக்கிறாங்க, அன்கான்சியஸ் போயிட முடியாது. ஆனா அவங்களால ஒரே நேரத்துல 8 வேலை செய்ய முடியும். அதனால அவங்க எண்ணற்ற மொழிகள்ல ரொம்ப, அதுல பிரிட்டிஷ் லாங்குவேஜ்ல அடுத்து சன்ஸ்கிரிட்ல ரொம்ப புகழ் வாய்ந்தவர். இவர் கேட்டுக்குள்ள ராமலிங்கம் ஒரு மகான் இருக்காரு அப்படின்னு.
முனைவர் நினைச்சாரு இவருக்கு எப்பயுமே பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட பெருமையை காமிச்சு அவரை வந்து வெற்றி தோல்வி அடையணும்னு சொல்லி வடலூர் வந்து சேர்றாங்க தர்மசாலைக்கு. அப்ப வந்து ஐயா பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து சான்ஸ்கிரிட்லயும் பேசிக்கிறாரு, பிரெஞ்சுலயும் பேசிக்கிறாரு. ஐயா அமைதி அந்த எதுவுமே பேசல. இவர் பாடம் போட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க, ஐயா அந்த நேரத்தில் ஐயாவோட பதில் கொடுக்கவே இல்லை. உனக்கு நாளும் தேவை ஆடு மேய்க்கணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆடு மேய்ச்சி ஒரு பயணத்தை வாப்பான்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சாரு. சான்ஸ்கிரிட்ல அவர் என்னென்ன கேள்வியோட எல்லா பதிலும் சொல்ல ஆரம்பிச்சா அடுத்து பிரிட்டிஷ்ல சொன்ன பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லாங்குவேஜ் அந்த பையன் பேசிக்கிறான். இவனால தாங்க முடியாம அப்படியே மேக்கப் கொடுத்துட்டாரு. உடனே அவருக்கு தண்ணி கழிச்சாரு, எந்திரிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெருமை பேசிட்டு ஊரெல்லாம் தெரியாத காரணம் போய் தர்மசாலைக்கு உள்ள கூடு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு ஒன்றும் வேலைக்காகாது, போய் தொண்டு செய்ய ஏழைக்கு கூடு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. அன்னையோட அவர் என்ன பண்ணாரு, ஐயாட்ட சந்திராயிட்டாரு. அப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய திருவடி புகழ்ச்சின்னு ஒரு பாடல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஐயா சான்ஸ்கிரிட்ல ஆரம்பிச்சு தமிழ்ல முடிப்பாரு. அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஞானிகளே வந்து ஐயாட்ட தேடி விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆதி சங்கராச்சாரிய வழியில வந்த ஒரு சீடர் வந்து அவருக்கு விளக்கம் கிடைக்கல. அவரோட நூல்கள்ல வந்து அவங்க வந்து வேதாந்தம் பேசுவாங்க, அத்வைதம் பேசுவாங்க, அவருக்கே விளக்கம் கிடையாது. கேட்டிருக்கா சுத்தி யாராவது ஞானிகள் இருக்காங்களா சென்னையில? இப்ப சென்னையில ராமலிங்கம் ஒரு ஐயா இருக்காங்க, அவர் போய் பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் ஐயாட்ட உட்கார்ந்து கை கட்டி பாடம் கேட்டிருக்காரு. ஆதிசங்கராச்சாரிய வழியில வந்தவங்களே அவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அந்த பாடம் எழுதியிருப்பாரு. திருவடி புகழ்ச்சி இந்த பாடல் இருக்கும், நீங்க கேட்கலாம். தயவுசெய்து யாரும் மதியம் சாப்பிட்டோன்னே கிளம்பிடாதீங்க. சங்கம் போகும்போது நிறைய கிஃப்ட் இருக்கு, சீடி கொடுக்க போறாங்க, ஐயா படம் கொடுக்க போறாங்க, தெரியுங்களா? அடுத்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கிறாங்க, மிகப்பெரிய. அதே பாத்தீங்கன்னா சங்கம் தோற்றுவிச்சாங்க, 2 ஞானிகள் தோற்று வச்சாங்க. ஒன்று புத்தர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சங்கம் ஆரம்பிச்சாங்க. சங்கம்னா என்ன அப்படின்னா, எல்லா அந்த உலகத்துல இருந்த எல்லா உயிர்களும் அந்த இடத்துல கூடி ஜாதி மத இன வேறுபாடு எல்லாம் நீக்கி எல்லா உயிரும் தன் உயிரா பார்த்து இறைவன் அடைகிற வழிக்காக அந்த சத்விசாரம் பண்ணக்கூடிய இடம் தான் சன்மார்க்க சங்கம். அப்ப ஐயா முதல்ல சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிச்சாங்க. சன்மார்க்க சங்கத்துல என்ன கேட்டாரு, ஜாதி மத வேதத்தை விளக்கியது, நல்ல கெட்ட பெரியவங்க எல்லாத்தையும் விளக்கியது. இங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், சன்மார்க்க சங்கத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் விளக்குறமா நம்ம? எனக்கு ஏன் தலைவர் பதவி போடல, ஏன் முன்னாடி போட்டுருக்கேன், முன்னாடி போடல? அதனால சிந்திச்சு பாருங்க. ஐயா கிட்ட வந்துட்டா நான் ஒன்னே சொல்லுவேன், சரி எல்லாத்தையும் வேணாம், நம்மளாம் ஒரு பெரிய ஆளுமே கிடையாது. நாளைக்கு காலையில உடம்பு உயிர் விட்டு போயிடுச்சுன்னா நம்ம பக்கத்துல நான் மனைவியே பக்கத்துல வர மாட்டாங்க, சீக்கிரம் உடம்பு போட்டுருக்காங்க. அவ்வளவு ஒரு அற்ப உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளாம் பெருமை பேசுறது நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவங்க அவர் பெரிய ஞானிகளே அடக்கி அமைதியா கையை கட்டி இருக்கிறார். போஸ்ட் கொடுக்குறாரு பாடம்